கூலி படத்தில் பூஜா ஹெக்டே, குட் பேட் அக்லி படத்தின் டீசர் வெளியீடு தேதி, தனுஷின் குபேரா மற்றும் விக்ரமின் துருவ நட்சத்திரம் படங்களின் ரிலீஸ் தேதி, கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பில் உருவாகியுள்ள பெருசு படத்தின் டீசர் அப்டேட், திரௌபதி 2 படம் கன்ஃபார்ம், இப்படி ரீசெண்டா சினிமா ரிலேட்டடா வந்திருக்க அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்த்துடலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினியோட 171வது படமான கூலி படம் ஒரு பேன் இண்டியன் படமா உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. படத்துல சௌபின் ஷயீர், நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் அப்படின்னு பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்காம். வர மார்ச் எண்டுக்குள்ள படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களாம். படம் வர ஆகஸ்ட் 10ஆம் தேதி இல்லைன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நேத்து படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடுற மாதிரி. அது பூஜா ஹெக்டே தான். பூஜா ஹெக்டேவுடைய டான்சிங் போஸ்ட்ல இருக்க மாதிரி தான் அந்த போஸ்டர் இருந்துச்சு. மேபி பூஜா ஹெக்டே இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்க வாய்ப்பு இருக்கு. குட் பேட் அக்லி படத்தோட டீசர் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது மாதிரியான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் குமார் நடிச்சிட்டு இருக்க அஜித் குமாரோட 63வது படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துல அஜித் கூட த்ரிஷா, பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ், பிரபு அப்படின்னு பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. படம் வர ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ படத்துடைய டீசர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தின அப்டேட் கிடைச்சிருக்கு. படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்களுடைய அஃபீஷியல் எக்ஸ் பேஜ்ல படத்துடைய டீசர் பிப்ரவரி 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ் நடிச்சிருக்க குபேரா படத்தோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட் பத்தின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போ கரண்டா தனுஷ் இட்லி கடை படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆனந்த் எல்ரை டைரக்ஷன்ல தேரே இஷ்க்மேன் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் சேகர் கமமுலா அப்படிங்கிற தெலுங்கு டைரக்டரோட டைரக்ஷன்ல குபேரா அப்படிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சிருந்தாரு. இந்த படத்துல தனுஷ் கூட சேர்ந்து நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. டிஎஸ்பி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு அரசியல் த்ரில்லர் மூவியா உருவாயிருக்கு. ஏற்கனவே இந்த படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பே கிடைச்சதுன்னு சொல்லணும். இந்த நிலையில படத்தோடைய ரிலீஸ் தேதி எப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. படம் இந்த வருஷம் ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபீஷியலா போஸ்ட் ஒன்று வெளியிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. பார்க்கலாம், தனுஷ் ஒரே டைம்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு வேரியஸ் லாங்குவேஜ்ல பல படங்கள்ல நடிச்சிட்டும் டைரக்ட் பண்ணிட்டும் இருக்காரு. குபேரா படத்துக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்க. ஒரு வழியா துருவ நட்சத்திரம் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன்ல விக்ரம் நடிச்சிருக்க படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படத்தை கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் தான் தயாரிச்சும் இருந்தாரு. அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட சில படங்கள் தோல்வி தழுவுனதுனால அவர் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாரு. ரொம்ப நாளாவே கிடப்புல கடந்த துருவ நட்சத்திரம் படத்துடைய ரிலீஸ் டேட் இப்போ கிடைச்சிருக்கு. ஒரு வழியா படத்தை மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதே டேட்ல தான் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிருக்க ரெட்ரோ படமும் ரிலீஸ் ஆகுது. புது டைரக்டரான இளங்கோ ராம் அப்படிங்கிறவருடைய டைரக்ஷன்ல வைபவ், சுனில், பாலசரவணன், ரெடின் கிங்ஸ்லி இப்படின்னு பலர் நடிச்சிருக்க படம் தான் பெருசு. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா மரண படுக்கையில் இருக்க ஒரு குடும்ப பெரியவருடைய கதையை நகைச்சுவையா சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜோடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. படம் வர மார்ச் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில படத்துடைய டீசர் இப்ப வெளியிட்டு இருக்காங்க படக்குழு. டைரக்டர் மோகன் திரௌபதி படத்தோட 2ஆம் பாகம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் மோகன்ஜி. இவருடைய டைரக்ஷன்ல திரௌபதி 2ஆம் பாகம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரிச்சர்ட் ரவி இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. 14ஆம் நூற்றாண்டில் மறைக்கப்பட்ட பேச்சாளரின் செந்நீர் சரிதம் அப்படிங்கிற டேக்லைனோட போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.